Welcome all of you to my video. In this video we are going to see chapter 2 numbers and sequences exercise 2.1 third sum. Prove that the product of two consecutive positive integers is divisible by 2. So ஒண்ணுமே இல்ல ஒரு ரெண்டு consecutive positive integers எடுத்து அது ரெண்டால டிவைட் ஆகுமான்னு கேட்டிருக்காங்க. So இதுக்கு நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா we are taking two consecutive integers. Let two consecutive integers be என்னது n and n plus 1. ஸோ நம்ம இது n and n plus 1 எடுத்துருக்கிறோம். ரெண்டாவது நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா கொஸ்டினில் கொடுத்துருக்கபடி நம்ம டிவிசிபிள்னு கொடுத்துருந்தாலே அது வந்து b தான். ஸோ b is equal to 2 அதையும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ we are going to use யூக்ளிட் டிவிஷன் லெம்மா. யூக்ளிட் டிவிஷன் லெம்மாலாம் அவங்க நல்லாவே தெரியும். a is equal to bq plus r where 0 is less than or equal to r is less than b modulus of b. ஸோ இதான் உங்களுக்கு யூக்ளிட் டிவிஷன் லெம்மா. இதை வச்சு பார்க்கும்போது டிவிசிபிள் பை 2ன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. நம்ம அப்போ b என்னவாக இருக்கும் 0 is less than or equal to r is less than 2. ஸோ அப்போ 2 ஓடி கம்மியாக modulus of 2 வந்து வெறும் 2 தான். ஸோ 2 ஓடி கம்மியாக பார்க்கும்போது r வந்து 0 1 மட்டும்தான் வரும். ஸோ இந்த ஈக்குவேஷனில் b கொடுத்துட்டாங்க. ஸோ b நீங்கள் ஸ்ட்ரைட்டாக சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு b வந்து 2 அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ 2q. இப்போ வந்து a என்னதுன்னா உங்களுக்கு n. நம்ம ஏயை லெட் என்னன்னு எடுத்துக்கலாம், ஏன்னா அது ஒரு கான்சிக்யூட்டிவ் பாசிட்டிவ் டீச்சர். ஸோ நம்ம என்னன்னு எடுத்துக்கலாம். n அவர் ரிமைண்டர் பார்க்கும்போது 2q ப்ளஸ் 0 வரும். அப்போ என்னது n is equal to 2q. நம்ம ரிமைண்டர் வந்து ஆருக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம் 0 சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து n is equal to 1 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 2q ப்ளஸ் 1 ஸ்ட்ரைட்டாக இப்படி எடுத்துச்சிடும். ஸோ இது ரெண்டத்தையும் அப்படியே வச்சுக்கிட்டு இது விளையாட்டு ரெண்டு கேசஸ் மூலமாட்டு நம்ம இந்த சால்வ் பண்ணலாம். ரெண்டு கேசஸ் மூலமாட்டு நம்ம இந்த சம் ப்ரூவ் பண்ணணும். ஸோ நம்ம கேஸ் 1 என்ன போகிறோம்னா இதை எடுக்க போகிறோம். திஸ் இஸ் கேஸ் 1 எடுக்க போகிறோம். திஸ் கேன் பி கேஸ் 2. இதை நம்ம கேஸ் 2 எடுக்க போகிறோம். இப்போ கேஸ் 1 பாருங்கள், n is equal to 2q. அப்போ n plus 1 both says you have to add the 1. n plus 1 is equal to 2q plus 1. ஸோ நம்ம ரெண்டு சைடில் என்னால் ஆட் பண்ணிடுவோம். ஒரு நாள் ஆட் பண்ணியிருக்கோம். அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி வரும். அவங்க என்ன கட்டுறதா ப்ராடக்ட் ஆஃப் 2 consecutive numbers. நம்ம 2 consecutive positive integers நம்ம எப்படி எடுத்திருந்தோம் we taken that as n and n plus 1. ஸோ அதுக்காக தான் நம்ம இதை கண்டுபிடிச்சோம். ஸோ n into n plus 1 the product of consecutive integers. நம்ம 2q into 2q plus 1. ஸோ இது என்ன வரும் n and n plus 1 தான் வரும். 2q into 2q ப்ளஸ் 2qன்னு வரும். ஜஸ்ட் 2q உள்ளே கொண்டு போயிருக்கேன். 2 2s are 4 வரும். தென் q ஸ்கொயர் ப்ளஸ் 2q. ஸோ இதுலேருந்து பார்க்கும்போது நீங்கள் 2யும் qயும் ஒன்று காமன் எடுத்தீங்கன்னா n into n plus 1 is equal to 2q plus 1ன்னு வரும். ஸோ இது போய் நீங்கள் என்ன பண்ண போகிறோன்னா இந்த q into 2q plus 1 we are going to replace with m. ஸோ m is equal to q into 2q plus 1 அப்படின்னு எடுத்திங்கன்னா n into n plus 1 நம்ம ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் ஆஃப் கான்சிக்யூட்டிவ் இன்டிஜர்ஸ் 2mன்னு கிடச்சிரும். வேர் m is பாசிட்டிவ் இன்டிஜர் and m is equal to நம்ம எடுத்தது 2q into 2q plus 1. ஸோ நம்ம ஒரு கேஸ் விளையாட்டு 2mன்னு சொல்லிட்டு நம்ம அதை ப்ரூவ் பண்ணியிருக்கோம். இப்போ ரெண்டாவது இன்னொரு கேஸில் இருக்குது. அந்த இன்னொரு கேஸ் விளையாட்டு நம்ம ப்ரூவ் பண்ணுறோம். கேஸ் 2. ஸோ கேஸ் 2 நம்ம n is equal to 2q plus 1 எடுக்க போகிறோம். n is equal to 2q plus 1. ஸோ n plus 1 கண்டுபிடிக்க அதே போல் 2q plus 1 plus 1 தனியாக plus 1 அப்படி பார்க்கும்போது n plus 1 is equal to 2q plus 2ன்னு வரும். ஸோ இது ஒரு ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம அதே போல் n into n plus 1 கண்டுபிடிக்கிறோம். ப்ராடக்ட் ஆஃப் 2 consecutive integers 2q plus 1 into 2q plus 2. ஸோ இது பைனாமியல் மல்டிப்ளிகேஷன் நல்லா தெரியும். இந்த பைனாமியல் மல்டிப்ளிகேஷன் 2q into 2q. ஃபஸ்ட்டு 2qவால் இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 2q into 2q 4q ஸ்கொயராக வரும். ப்ளஸ் 2q into 2 2s are 4 அது q அப்படியே இருக்கும். தென் இதையும் மல்டிப்ளை பண்ணிங்க. ஸோ 2q
ப்ளஸ் 2ன்னு வரும். ஸோ இந்த 4q and 2q ஆர் லைக் டேர்ம்ஸ். ஸோ சால்வ் பண்ணிக்கோங்க. 4q² ப்ளஸ் 6q ப்ளஸ் 6q ப்ளஸ் 2ன்னு கிடச்சிட்டு இது n+1 தான் ஆக்சுவலாக. இது n+1. இப்போ 2 காமன் எடுங்க. 2q² ப்ளஸ் 3q ப்ளஸ் 1. அப்படி பார்க்கும்போது இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா லெட்டு p = இதை எடுத்துக்கிடுவோம். இந்த உள்ளே இருக்குல்ல 2க்கு உள்ளாடி இருக்கு பாருங்க, அது உள்ளே இருக்கிறது ப்ராக்கெட்டு உள்ளே இருக்கிறது அப்படியே நம்ம pன்னு எடுக்க போகிறோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டில் கிடச்ச மாதிரி என்ன கிடச்சிடும், n+1 = 2p கிடச்சிருமா. ஸோ இதுவரை நம்ம சொல்லலாமா, where p is positive and p is equal to என்னது 2q² ப்ளஸ் 3q ப்ளஸ் 1. ஸோ இதுதான் உங்களுக்கு p என்ன கிடச்சிட்டு. இது 2 கேசஸ் சொல்லிட்டு நம்ம வந்து divisible by 2ன்னு சொல்லி நம்ம வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த சம்மை நம்ம மொத்தமாக ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ இது விளையாட்டு உங்களுக்கு என்ன தெரியும்னா, the product of 2 consecutive கொஸ்டின் உள்ளது அப்படியே எழுதிடுங்க, அவ்வளோதான். consecutive integers is divisible by 2 is proved. ப்ரூவ் பண்ணிட்டோம். அதை ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ இந்த அவ்வளோதான் அந்த சம். இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சம் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ.